அன்பான வணக்கங்கள், மகளிர் தின வாழ்த்துக்களும். பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்று பருவங்களில் மாறுபட்டு பண்பாடு காத்து வரும் பெண் இனத்திற்கு பெருமை சேர்ப்பதற்கு என்னை படைத்த பிரம்மனுக்கும் நன்றி சொல்வேன். பிறப்பும் பருவமும் மாறுபட்டாலும் உலகம் சிறக்க தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வளர்க்கும் பெண்ணையை போற்றி மகிழ்கிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி. பெண்ணின் பெருதற்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் என்றார் திருவள்ளுவர். அத்தகைய பெருமை மிகு பெண்ணையை போற்றுவதுதான் ஒரு நாகரிகமிக்க சமூகத்தின் பண்பட்ட மாநிலத்தின் வெளிப்பாடாக இருக்கும் என்பதுதான் என் கருத்து. வாழ்ந்து முடிந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பலரையும் உதாரணம் காட்டுவதை விட ஏன் அந்த பெண்மைக்கு இத்தனை சிறப்பு, ஏன் அந்த பெண்மையை போற்ற வேண்டும் என்று சிந்திக்க வைக்கும் சிறு முயற்சி இந்த பேச்சு. அடிமைத்தனங்கள் விலக்கி உரிமை போராட்டம் நிகழ்த்தி வெற்றி பெற்றாலும் கூட இன்றும் பெண்மை உணர்வு போராட்டம் நடத்தி கொண்டுதானே இருக்கிறோம். மாதவம் செய்தெடுத்த மாதவி பொன்மையினால் இன்று பாதகம் இழைக்கப்படும் வன்மையை பொறுக்க மாட்டாது பேசுகிறேன். பெண் என்றால் அன்பு, பெண் என்றால் அழகு, பெண் என்றால் தாய்மை, பெண் என்றால் தூய்மை, பெண் என்றால் குளிர்ச்சி, பெண் என்றால் மகிழ்ச்சி. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்பவற்றுள் உயிர்த்தெழுத பெண்மைக்கு போற்றுதல் இல்லை என்று நீர்வார் கண்டே என் முன் வந்தோய் யாரையோ என் மனக்கொடியோ என்று கேட்க பாண்டியனும் இல்லை, தேரா மன்னா செப்புவதுடைய என்று கேட்கும் தைரியமும் இல்லை. இதை மறுக்க முடியுமா? இடஒதுக்கீடும் சரிவின் பதவியும் அளித்துவிட்டு சிதைக்கும் வகிர குணத்தை கையில் எடுத்துக் கொண்டு வரும் சமுதாயமாக மாறிப்போனதை உணர முடிகிறதா? காலம் காலமாக பேரன்பும் பேரழகும் பெட்டகமாய் கொண்டு மனித சமுதாயத்தை மலரச் செய்து வரும் மாதர்களுக்கு இந்த சமுதாயம் கொடுத்த பரிசுதான் என்ன? இயலாமையையும் இல்லாமையையும் பயன்படுத்தி தங்களை வளர்த்துக் கொள்ள விளம்பரங்களுக்கும் விபரீதங்களுக்கும் காரணியாக்கி பெண்மையை சிதைத்து கொடுமைப்படுத்தும் நிலையை மாற்ற வேண்டி குலவையிடுகிறேன் அவர்கள் குரலாய் என்று. குயிலாய் கூவி திரிய வேண்டிய பெண்மை, மயிலாய் ரோவை விரித்தாட வேண்டிய பெண்மை, சிட்டு குருவியாய் இறக்கவிருக்க வேண்டிய பெண்மை கூட்டு புழுக்களாய் குருவித்தான் போகிறது தன் பலவீனத்தால். தன் பலவீனத்தையும் பலமாக்கும் ஆற்றல் பெண்மைக்கு உண்டு. பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா? பெண் யுகத்தின் நாற்றங்காய், கல்வி பாலையும் கருக்காய் நெல்லையும் செறித்து சிரிப்பவள், காலமெல்லாம் ஒளிபரப்பும் கரையில்லாத மெழுகுவர்த்தி, தியாகத்தின் திருவிளக்கு, கவிஞர்களின் கவி சரணாலயம். பெண் நிலவின் நீதி, அழகின் சாதி, நளினம் நடமாடும் வீதி. பெண் வீழி காலம் ஆகுதம் மழைக்காலத்தில். பெண் அவள் நினைத்தால் பாலைகளில் நதிகள் ஓடும், பனிமலையில் வெந்நீர் ஓடும், கடல் நடுவே கற்கோட்டை கையசைக்கும், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாய் பாரதி கண்ட புதுமை பெண்களாய் பையகம் சிறக்க வாழ்வோம். பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்த சிலரை உங்கள் முன் கூற விழைகிறேன். ஐநாவை வரைக்கும் சென்று இசை கச்சேரி நடத்தி தமிழினத்தின் பெருமையையும் தமிழ் இசையின் பெருமையையும் உலகறிய செய்த எம்.எஸ். சுப்புலட்சுமி, நாட்டிய கலையை பரப்பிய பால சரஸ்வதி, விடுதலை போராட்ட வீராங்கனைகள் வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, சேவை செய்தே உயர்ந்த அன்னை தெரசா, விளையாட்டுத் துறையில் பி.வி. சிந்து, விண்வெளி துறையில் கல்பனா சாவ்லா, இவர்கள் அனைவரும் சாதனைகள் புரிந்து பெண் குலத்தின் பெருமையை உயர்த்தியவர்கள். இறுதியில் பெண்மையை ஆங்கிலத்தில் போற்றும் விதமாக சில வரிகள். The woman is designed to spread the light of life, love, joy, courage, beauty, intelligence and wisdom. Like the sun rising over the horizon, she is divine inside and designed to